Hello students, lesson number 7 ல 7.11 example problem பார்க்க போறோம். ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை படிங்களா. calculate the distance up to which the ray optics is a good approximation for light. அப்ப Fresnel distance தான் இதோட கொஸ்டினே. கரெக்டா? Fresnel distance னா என்னது சார்? Fresnel distance is a distance up to which the ray optics is obeyed. Ray optics எவ்வளோ தூரம் வரைக்கும் obey பண்ணுதோ அந்த distance தான் எனக்கு Fresnel distance. அதுக்கப்புறம் எனக்கு ray optics obey பண்ணாது. எது obey பண்ண ஆரம்பிச்சிடும்? எனக்கு wave optics become significant. அப்போ up to which distance up to which the ray optics is obeyed. கரெக்டா? அதுதான் நம்மளுக்கு Fresnel distance. அதோடைய சிம்பிள் கொடுப்பாங்க நம்மளுக்கு z னு கொடுப்பாங்க. அப்ப z is equal to என்ன ஃபார்முலா கிடைக்கும் நம்மளுக்கு? a square by 2 lambda. a square by 2 lambda. இந்த width இருக்கு பாத்தீங்களா? இந்த width தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? a அப்படின்னு கொடுத்திருக்கோம். அப்ப இந்த क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. a உடைய ஆன்சர் நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 0.5 மில்லிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. எப்போதுமே நம்ம எதுக்கு மாற்றணும்? சென்டிமீட்டருக்கு மாற்றணும். அப்போ மீட்டருக்கு மாற்றணும். அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? 0.5 மில்லிமீட்டர் டு மீட்டர் என்னது? 10⁻³ கரெக்டா மீட்டர். இதை இன்னும் ஈஸியாக எழுதுறதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம இந்த ரைட் சைடில் தள்ளினீங்கன்னா உங்களுக்கு பவர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? அப்போ 10⁻⁴ மீட்டர்னு எடுத்தாச்சு. ஓகேவா? அடுத்து லாம்டாவுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? லாம்டாவுடைய வேல்யூ எனக்கு 500 நானோமீட்டர். 500 நானோமீட்டர். நானோனா என்னது? இன்டூ 10⁻⁹ மீட்டர்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாமா? எப்படி சால்வ் பண்ண போகிறோம் பாருங்க. ஜஸ்ட் அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இதோடைய வேல்யூ என்ன நம்ம இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 5 இன்டூ 10⁻⁴ கரெக்டா? a ஸ்கொயர்ல அப்ப ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்டூ லாம்டா. லாம்டாவுடைய வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு? 500 கரெக்டா? இன்டூ 10⁻⁹. ஸோ கிளியரா இருக்கா? எஸ். இதுக்கப்புறம் பாருங்களா, ஜஸ்ட் இதுக்கப்புறம் சால்வ் பண்ணா we will get the answer. 5 ஸ்கொயர் என்னது நம்மளுக்கு? 25 கரெக்டா? அப்போ மேலே எனக்கு 25 இருக்கும். இன்டூ 10⁻⁸ வருமா? கரெக்டா? இந்த 4 இந்த 2 மல்டிப்ளை ஆனால் என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். அப்போ டிவைடட் பை 2 இன்டூ 500 என்னது? 1000. அந்த 1000 எப்படி எழுதலாம் நம்ம? 1 இன்டூ 10⁻³ எழுதலாம்ல. புரிஞ்சுதா? எஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். கிளியரா இருக்கா? இன்டூ இங்க என்ன இருக்கு? 10⁻⁹. அப்ப இதை நான் ஃபர்தரா சால்வ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. 25 இன்டூ 10⁻⁸ கரெக்டா? இந்த 10⁻+3 இந்த 10⁻⁹ என்ன ஆகும்? போது 10⁻⁻6 ஆயிடுமா? 1 இன்டூ 10⁻⁻6. ஓகே, நம்ம பொறுமையா ஒரு ஸ்டெப்பாவே போட்டுருவோம், கன்ஃபியூஷனே வேண்டாம். z is equal to அப்ப இது என்ன ஆகும்? எனக்கு 25 divided by 1 என்ன கிடைக்கும்? 25 into 10⁻⁻8 இருக்கா? yes. இப்போ இந்த 10⁻⁻6 மேல வந்தா என்ன ஆகும்? 10⁻+6 ஆகும். கரெக்டா? +6. அப்போ இதை நான் அடுத்து சால்வ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. z is equal to கரெக்டா? z is equal to 25 என்னன்னு வரும்? 10⁻⁻8 plus 6 ஆகும் இன்டூ 10⁻⁻2 அப்படின்னு கிடைக்கும் மீட்டர். கரெக்டா? இல்லை அப்படின்னா இதை இன்னும் நம்ம ஷார்ட்டாக எப்படி எழுதலாம்? z is equal to என்னன்னு வரலாம்? 25 சென்டிமீட்டர்னு கூட போடலாம். அப்படியும் இல்லைன்னா எப்படி எழுதலாம்? 0. கரெக்டா? 0.25 மீட்டர்னு கூட போடலாம். சரியா? இதுதான் நம்மளுடைய z உடைய வேல்யூ. ஸோ ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இது. சரியா? ஹைலி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிள். எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய டைம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே இந்த லெசன்லேருந்து ப்ராப்ளம் கேட்டால் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கறது இந்த ப்ராப்ளம்காக தான் இருக்கு. சரியா? இது என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நான் அதுவும் சொல்கிறேன்.
இந்த 0.5 மில்லிமீட்டர் இருக்குல்ல, இதுக்கு பதிலாக அப்படியே சென்டிமீட்டர்னு கொடுத்துருவாங்க. புரியுதா? அப்படி இல்லைனா 0.5 மீட்டர்னே கூட கொடுப்பாங்க. ஸோ இந்த நீங்கள் மாற்றுறீங்கள, ஏவோடைய வேல்யூ மாற்றுறீங்களா, இது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்களா, இல்லை சென்டிமீட்டரில் இருக்கா, இல்லை மீட்டரில் இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் வெரி ஈஸிலி. ஓகேவா? ஸோ திஸ் ப்ராப்ளம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.